ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம புதுசாக ஒரு மாடல் இது வந்து வேல்ஃபுல் ஏசி இன்ஸ்டலேஷனுக்காக கஸ்டமர் கூப்பிட்டுருந்தாங்க. நம்ம போய் சைட்டை விசிட் பண்ணிவிட்டு அன்பாக்சிங் பண்ணி இன்ஸ்டலேஷன் பண்ணி கொடுத்துட்டோம். இது எங்கே சைட்டுன்னு பார்த்தீங்கன்னா காரைக்குடி நியர் பக்கத்தில். இது என்ன மாடல்னால் 3 ஸ்டார் இன்வெர்ட்ரு. 3 ஸ்டாரில் உங்களுக்கு யூனிட் வந்து காம்பேக்டாக வரக்கூடியது. இதில் பேக்கிங்கில் 3 மீட்டர் காப்பர் கிட்டு கொடுத்துருவாங்க. 3 மீட்டர் காப்பர் கிட்டு கம்யூனிகேஷன் கேபிள் வந்துடும். அது இல்லாமல் ஸ்டாண்டு, இன்ஸ்டலேஷன், அந்த பைப் சுற்றுற இன்ஸ்டலேஷன் டேப்பு, இது எல்லாமே கஸ்டமர் செப்பரேட்டாக தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். கஸ்டமருக்கு கன்வென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். எது வேணுமோ அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பண்ணி கொடுத்துக்கலாம். இதில் 3 மீட்டர் காப்பர் பைப்பு இன்க்ளூடிங் வந்துடும். இது வந்து ஃப்ளாரிங் பண்ணியே வந்துடும். ஃப்ளாரிங்கு இதில் காப்பர் கிட்டு வந்து உங்களுக்கு இது கூட கம்யூனிகேஷன் ஒயரு, இது ரிமோட் கிட்டு எல்லாமே இதில் பேக்கிங்கில் மேனுவல் கூட வந்துடும். இதில் ப்ளூ கோட்டிங் நம்ம பேனாசோனிக் கேஸில் மாதிரி இதில் ப்ளூ கோட்டிங் வராது. ஆனால் இதில் ரஸ்ட் ஃப்ரீயும் வராது. இது பேசிக்கு தான். இது வேல்ஃபுல் சைட்லேருந்து உங்களுக்கு அவுட்டர் யூனிட் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக தான், காம்பேக்டாக தான் இருக்கும். இன்டோர் யூனிட்டும் கொஞ்சம் காம்பேக்டாக தான் வரும். ஆனால் கொஞ்சம் டிசைன் வைஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கு. டிசைனாக வேணும் அப்படிங்கும்போது இது சூஸ் பண்ணலாம். இதில் உங்களுக்கு பிளேட்டுக்கு வந்து 6 ஸ்க்ரூ கொடுத்துருவாங்க, ஃபிஷர் கொடுத்துருவாங்க. ரிமோட்டுக்கு பேட்டரியும் கொடுத்துட்றாங்க. இதில் 4 கோர் கம்யூனிகேஷன் 4 கோர் தானே யூஸ் பண்ணுறோம். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேஸு, நியூட்ரலு, கம்யூனிகேஷன் எடுத்து வந்துடும். அதிலே உங்களுக்கு என்னென்ன மென்ஷன் பண்ணியே கொடுத்துருவாங்க. ஒரு சைடு மென்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க, ஒரு சைடு நம்ம செக் பண்ணிக்கணும். இது ஒயரிங் பார்த்திங்கன்னா நமக்கு இன்டோர் கனெக்ஷன் ஒயர் அதில் ஆல்ரெடி போர்டிலேருந்து அவங்களே எடுத்து கொடுத்துருப்பாங்க. அவுட்டோர் கனெக்ஷன் கம்யூனிகேஷன் மட்டும் நம்ம எடுத்துக்கணும். மெயினாக ஒயரிங் கொடுக்கலாம். அந்த கிரிப்பர் போட்டுருங்க. கிரிப்பர் நம்ம போடலை அப்படின்னா ஃபியூச்சரில் உங்களுக்கு லூஸ் கனெக்ட் ஆகும்போது, இல்லை இப்போ ஒயரை பிடிச்சி நம்ம டைட்டாக இழுக்கும்போது ஃபியூச்சரில் உங்களுக்கு அது லூஸ் கனெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா பில்ட் குவாலிட்டி ஓரளவுக்கு ஓகே தான், அந்த ஏசியோட கம்பேர் பண்ணும்போது, மற்ற ஏசி அந்த பிராண்டோட கம்பேர் பண்ணும்போது. இது உங்களுக்கு இன்னர் பிளான்னா ரைட் சைடு ஜாயின் பண்ணி எடுத்துருக்கோம். அதனால் நம்ம ரைட் சைடு ப்ரொவிஷனில் நம்ம பைப் பண்ணி எடுத்துருக்கோம். லெஃப்ட் சைடு, ரைட் சைடு 2 சைடு வேணால் மாற்றிக்கலாம். அதே போல் நம்ம கோர் கட்டிங் ஹோல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீட் அண்ட் க்ளீனாக கோர் கட்டிங் பண்ணியிருப்போம். மேக்ஸிமம் நம்ம எல்லா ஹோல்ஸுமே நம்ம கோர் கட்டிங் தான் பண்ணுவோம். சில இடத்துல கஸ்டமர் ஆல்ரெடி ஹோல் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா மட்டும் நம்ம அதே ஹோலை யூஸ் பண்ணிடுவோம். ஏன்னா நம்ம கோர் கட்டிங் பண்ணும்போது உங்களுக்கு ஹோல் ஃபினிஷிங்காக வரும். அதே போல் நம்ம பைப் பண்ணி நம்ம வெளியிலேருந்து உள்ளே எடுக்கும்போது உங்களுக்கு ஸ்டக் ஆகாமல் நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். மெயினாக நம்ம பிளேட் ஃபிக்ஸ் பண்ணுறது ஸ்டெம் பிளேட் வச்சு தான் ஃபிக்ஸ் பண்ணுவோம் மேக்ஸிமம். அதே போல் நம்ம பிளேட் ஃபிக்ஸ் பண்ணுறது வால் ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படிங்கிற செக் பண்ணிவிட்டு ஒன்ஸ் பிளேட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம இன்டோர் யூனிட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பேக் சைடு உங்களுக்கு அவுட்டோர் கஸ்டமர் ஒயிட் டேப்பே போட சொல்லிட்டாங்க பைப் லைனுக்கு. அது வந்து ஒயிட் டேப் பார்த்திங்கன்னா நம்ம இது கொஞ்சம் குவாலிட்டியான ஒயிட் டேப் தான் யூஸ் பண்ணுறோம். 3 மீட்டர் காப்பர் பைப்புக்கு அப்படியே நம்ம ஒயிட் ஹோல் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அவுட்டோர் யூனிட் ஏற்றிட்டு உள்ளே நம்ம பைப் லைன் உள்ளே தள்ளிவிட்டு நம்ம பைப் லைன் டைட் பண்ணிட்டோம். பைப் லைன் டைட் பண்ணுறது மேக்ஸிமம் நம்ம இந்த பைப்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் லோ குவாலிட்டி மாதிரி தான் இருக்குது. அதனால் மேக்ஸிமம் கொஞ்சம் பார்த்து டைட் பண்ணுங்கள். டைட் பண்ணிவிட்டு நம்ம அவுட்டோர் கேஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு செக் பண்ணிவிட்டு இன்டோர் அவுட்டோர் ரெண்டுமே நம்ம செக் பண்ணிவிட்டு கஸ்டமருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இன்னும் அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோ அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.